இல்லைங்க, இவங்க எப்படி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ சொன்னாங்களோ, பெண்கள் விஷயத்துல நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் சொல்லிட்டு பெண்களே இருக்கிறதுலே அதிகமா கொச்சப்படுத்த கட்சி இதுதான். ஒபிஷியலாவே சோ ஒரு விஷயத்துல நாங்க விவசாய மக்களுக்கு 2 மடங்கு இன்கம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு விவசாய மக்களுக்கே டிராக்டருக்கு ஆணி வச்சிட்டு இருக்காங்க. So every aspect whatever BJP has promised, பெட்ரோல் விலையை 40 ரூபாய் ஆக்கிடுவோம், டாலர் விலையை குறைச்சிருவோம். எப்படி நம்புவீங்க நீங்க? ஓகே, எந்த விஷயத்த அவங்க சொல்லி அவங்க இது பண்ணிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க? ஓகே, தப்பான விஷயம் வேணா மேனிஃபெஸ்டோல எழுதிட்டு அதை வேணா சாதிச்சிருக்காங்க. நாங்க மேனிஃபெஸ்டோல சொன்னோம்ல, நாங்க மேனிஃபெஸ்டோ சொன்னோம்ல. யார் கேட்டாங்க இந்த மேனிஃபெஸ்டோல உங்ககிட்ட இதெல்லாம்? இந்த வன்மத்தை யார் கேட்டாங்க? ஏன் மக்களை பரப்பர வைக்கணும்? நீங்க ஏன் ப்ராமிஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கேஸ்ல அந்த சீனியா உருவாக்குறீங்க. நீங்க நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு வரணும்னு ஏன் வை? சிம்பிளான விஷயங்க. இட் இஸ் கிளியர்லி மார்க் தட் ஒருத்தரையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். மக்களை ஒருத்தரையும் மிரட்டணும். எப்படி எம்எல்ஏ எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் மிரட்டி அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வராங்களோ, இடி ரேடு போட்டு சிபிஐ ரேடு போட்டு பொதுமக்களையும் மிரட்டணும். நீ எங்க பத்தி பேசினா, எங்க பத்தி நீ ஒரு வார்த்தை எடுத்தனா we will catch you. ஓகே, உன்னை புடிச்சு இந்த சட்டம் மூலியமா உன்னை உள்ள தள்ளிடுவோம், டிடென்ஷன் சென்டர் கட்ட போறோம். ஓகே, no one can prove. என் தாத்தா பாட்டை யார் ப்ரூவ் பண்ண முடியும்? இப்ப எங்க பாட்டி சின்ன சித்தப்பா கூட போனாங்க. அவங்க போய் பல வருஷம் ஆச்சு. எங்க தாத்தா நான் பிறந்ததுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இல்ல, நான் அதான் உங்ககிட்ட என் தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. என்கிட்டே எதுவும் இல்ல, அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கலான் இருந்தேன். இல்ல, அவ்வளவுதான், சாவுதான், ஒரே வார்த்தை தான். இப்ப இந்த சட்டத்தை வச்சு இப்ப எப்படி ஒரு சட்டம் மிஸ்யூஸ் ஆயிட்டு இருக்கோ, பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஒருத்தர் கூட சொல்ல முடியுமாங்க? இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல மனிஷ் சிசோடியாவை, சஞ்சய் சிங்க, சிபு சோரன், ஹேமந்த் சோரேன, ஒருத்தருக்காச்சும் வெளிப்படையா தெரியுமா என்ன நடந்திருக்குன்ட்டு, எதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்ட்டு? இல்ல, இடி ரேடு போட புடிச்சிட்டு போயிடும், அவ்வளவுதான். என்ன இது நாடு? இப்படி அண்ணன் சொல்றாருல, இவங்க எல்லாம் சுதந்திரப்பட தேக்கலாம். இல்ல, அந்த வழக்க தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பேசுங்க, நாங்க முழுமையா சொல்றேன். ஒரு கொள்கை முடிவு மட்டுமே எடுத்து ரத்து செய்யப்பட்ட அதை கூட நடைமுறைப்படுத்தாத வழக்கு அது. அதுலதான் பணம் வாங்கிட்டாங்கன்ட்டு அலிகேஷன் இப்ப வர ப்ரூஃப் செய்யப்படல, சார்ஜ் ஷீட் போடல, ஒண்ணுமே இல்ல. நீங்க எடுத்தவங்க அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா கேட்டா சார் இல்ல, நீங்க அதாவது எதிர்க்கட்சி எப்பவுமே இப்ப எலெக்ஷனுக்காக சார் இல்ல, தப்பா சொல்லாதீங்க. இல்ல, சும்மா அவங்க தவறே செய்யலங்கறீங்களா? சார் ஒரு நிமிஷம், அவர் முடிச்சிட்டோம் முருகானந்தம். பியூஷ் மனுஷ் நீங்க பேசி முடிச்சிருங்க. இல்லங்க, இப்ப சொன்னனால சொல்லிடுறேன், திரும்ப சொல்லிடுறேன். குர்மீத் ராம் ரஹீம் ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட், கன்விக்டட், நாட் அக்யூஸ்ட். நித்யானந்தா மாதிரி அக்யூஸ்ட் இல்ல. நித்யானந்தா ஊருக்கு ஓடி போயிட்டான், எச் ராஜா கூட உட்கார்ந்துட்டு. குர்மீத் ராம் ரஹீம் வாஸ் அரஸ்டட், கன்விக்டட், புட் இன் பிரிசன். கரெக்ட். அவருக்கு இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. 150 நாள் பரவல், ஒரு வருஷத்துக்கு. யாருக்கு? மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ணவனுக்கு. இவங்க இது நான் சொல்றேன், சாதாரண மனிதருக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்புறம் சுதந்திர போராட்டத்தை பத்தி யார் பேசுறதுங்க? யார் பேசுறது? அது வேற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல. சங்கல சுதந்திரத்தை பத்தி பேச முடியுமா? ரொம்ப தெளிவாயிடுங்க சார். இந்த சட்டம் கொண்டு வந்ததீங்க, இவங்க தொடர்ந்து சட்டத்தை கொண்டு வரது என்டையர் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஓகே, ஓகே, ஓகே. ஜட்ஜஸ்ல இருந்து பொலிட்டிஷியன்ல இருந்து இப்ப மக்கள் வரைக்கும் வந்துட்டாங்க.